Hello guys, welcome to design tutorial. இன்னைக்கு பார்க்க போற tutorial display ஆகிற diagram எப்படி Creo softwareல போடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 56 கொடுத்துருக்கான். ப்ளஸ் இந்த ஒரு ரேடியஸ் 25, இந்த ஒரு 50 வந்து இங்கே கொடுத்துருக்கான் இதோட டயா. தென் இந்த இது பார்த்தீங்கன்னா டயா 60, இது ரேடியஸ் 10, இன்னர் பார்த்தீங்கன்னா 2 × டயா 8 போட்டிருக்கான். அப்படின்னா இதுவும் 8 டயா, நம்பர் வந்து 2, இங்கே 1 இது 2. தென் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கட் பார்த்தீங்கன்னா டயா வந்து 34, கட் வந்து 20. தென் இது வந்து ரெவால் கட் பண்ணும் இந்த போர்ஷனை கரெக்டாக. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 78. தென் இங்கேருந்து இது வரைக்கும் 37, இது வந்து 20 வந்துடும், இது வந்து 10 வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா அது ரெவால் கட் ஆகிறப்ப இது வந்து 40 ஆகும், இது வந்து 20 ஆகும், ரெவால் கட் ஆகிக்கும். இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கான். இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 10, எக்ஸ்ட்ரூட் கட் பார்த்தீங்கன்னா 15 இந்த இடத்துல இருக்குது. தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். உங்கள் Creo சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து Creoன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். தென் நியூ போயிட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை டிசேபிள் பண்ணிவிட்டு பார்ட் நேம் அப்படியே இருக்கட்டும். தென் இதில் MMNS சாலிட் ABSன்னு எடுத்துக்கோங்க அந்த டெம்ப்ளேட்டு. தென் இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டு ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டு தென் இப்போது 2 சர்க்கிள் போடுங்க. ஜஸ்ட்டு சென்டர் பாயிண்டில் வச்சு ஒரு சர்க்கிள், தென் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சர்க்கிள், தள்ளி ஒரு சர்க்கிள் போட்டுங்க. தென் இதுக்கு வந்து ரேடியஸ் கொடுக்கணும். ரேடியஸ் வந்து 25, இதுக்கு டயா 50. தென் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 56 வரும் கரெக்டாக. இன்னொரு டயக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதோட டைமென்ஷன் இங்கே வந்துடுச்சு. சாரி ஃபார் திஸ், இங்கே வந்து 56 வரும். தென் டேஞ்சண்டாக 2 லைன் போட்டுக்கோங்க, கீழேயும் டேஞ்சண்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா delete செக்மெண்ட் கொடுத்துட்டு இதையும் delete கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். இது வந்து டயா 50 தான், அல்லது ரேடியஸ் 25 இருக்கும், செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் இதுலேயும் காமிக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போது எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 28 தான், 88 மைனஸ் 20 60. தென் அது வந்து 28 வந்துடும். தென் எகைன் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 34 வரும். ஓகே, 34 தான். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு ரிமூவ் மெட்டீரியல், இதோட டிஸ்டன்ஸ் வந்து 20. டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ சொல்லியிருப்பேன். ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். தென் இப்போ வந்து ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சேம் லெஃப்டில் பண்ண மாதிரி ரைட்டில் சேம் 50க்கு இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஹைட்டு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி 28 கொடுத்தாச்சு. 88 மைனஸ் 28 60 வரும் கரெக்டாக. ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. ஓகே, ஸ்கெட்ச் வியூ, நார்மல் டு ஸ்கெட்ச் வியூ. தென் இப்போ வந்து சர்க்கிள் எடுத்துக்கிட்டு சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதோட டயாமீட்டர் வந்து 60 கரெக்டாக. ஓகே, இப்போ அதுக்கு மேலே சின்னதாக ஒரு சர்க்கிள் பண்ணணும். எகைன் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இது பார்த்திங்கன்னா ரேடியஸ் 10 வரும் கரெக்டாக. தென் இப்போது லைனில் போயிட்டு இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 35, டோட்டல் 70 இருக்கும். இப்போது லைனில் போய்ட்டு லைன் டேஞ்சன்ட் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிளில் இருந்து இந்த லைனுக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு லைனு, சேம் அதே தான் இங்கேயும். ஜஸ்ட் delete செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு இது உள்ள எல்லா லைனும் delete பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள், இந்த 2 டேஞ்சன்ட் லைனும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரரு இந்த பிளேனுக்கு. ஓகே, இப்போ எகைன் delete செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு
இது டெலீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ரேடியஸ் 60, ஹைட் 35. ஓகே, ரேடியஸ் 10 கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ வந்து 70 தான் இருக்கும். ஓகே, செக் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல் ஹைட் கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வரும்னா 14 நினைக்கிறேன். ஓகே, அங்கேயே கொடுத்துடலாம். 14 ஜஸ்ட் ஓகே கொடுங்க. தென் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ரெவால்வ். ஓகே, இங்கே ஒரு இது மிஸ் பண்ணியாச்சு. ஸ்கெட்சிலே போட்டுக்கலாம். ஓகே, தனியாக ஸ்டெப்பு போட வேண்டியதாகிடுச்சு. ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 வரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. மவுஸ் கொஞ்சம் சரியில்லை, சென்சிட்டிவ் கம்மியாக இருக்குது, அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. தென் உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு தென் இப்போது மிரர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த பிளேன் கொடுத்தீங்கன்னா அது ஆப்போசிட்டில் வந்துடும் கரெக்டாக. இப்போது ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பிளேனா, எஸ், இந்த பிளேன் ஃப்ரண்ட் பிளேன் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு கிளிப் மாடல் போட்டுக்கோங்க. இது வந்து செக்ஷன் வியூன்னு சொல்லுவாங்க. இதில் கிளிப் மாடல்னு இருக்குது. எல்லா சாஃப்ட்வேர்லேயும் ஒரே தான், பேர் மட்டும்தான் நிறையா இருக்குது. ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், ஜஸ்ட் ஒரு லெஃப்டில் ஹரிசாண்டல் லைன், எகைன் அப்பர் வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு ஆங்கிள் டவர் லைன், தென் வெர்டிக்கல் லைன், தென் ரைட் சைடு ஹரிசாண்டல் லைன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இப்போ டைமென்ஷன் கொடுத்துட்டா போதும். இது வந்து கரெக்டாக 78. இது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 12 வரும். தென் இது வந்து 10 சொல்லியிருந்தேன். மேலே வந்து ஓகே டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 20. தென் இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 37 வரும். ஓகே, நமக்கு தேவையான டைமென்ஷன்லாம் போட்டாச்சு. ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 10, 78, 20, 12, 37. ஓகே, கரெக்டாக இருக்குது டைமென்ஷன் எல்லாம். ஓகே கரெக்டாக இருக்குது. டயக்ராம்லேயும் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போது ஆக்சிஸ் போடல, ஜஸ்ட் நான் அந்த சென்டர் லைனை வச்சு ரெவால் கட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெவால் கட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. எகைன் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ ஆக்கிட்டு கிளிப் மாடல் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஓகே ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு மேலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இதோட டைமென்ஷன் 5. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக 10 வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கரெக்டாக இருக்குது. நமக்கு இந்த லென்த்து தேவையில்லை, லென்த்து எப்படி ஃபுல்லாக கட் ஆயிரும். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூ எடுத்துகிட்டு ரிமூவ் மெட்டீரியல். இதுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சிமெட்ரிக்காக எடுத்துக்கணும். 15 கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும் கரெக்டாக. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ போயிட்டு செலக்ட் ஆல், இதை டிசபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவில் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன், ஓகே ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு செக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக பிரித்து காமிச்சிரும். உள்ளே வந்து கட்டு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. தென் ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.